தமிழ் டெக் சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்ககிட்ட இருக்கிற வெறும் மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு மாசத்துக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி அப்ளிகேஷனெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் மாதத்துக்கு எந்த கம்ப்யூட்டர், லேப்டாப் எதுவுமே இல்லாமல் எங்கேயுமே வெளியே சுத்தாமல் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது கண்டிப்பாக 100% ஒர்க்கிங் மெத்தடு. நான் இது வரைக்கும் இதில் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஈவன் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை கூட காமிக்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் எப்படி இதே மாதிரி ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், எந்த வித கம்ப்யூட்டர், லேப்டாப் இல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு நான் எப்படி சம்பாதிச்சனோ அதே மாதிரி நீங்களும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத தெளிவாக நான் சொல்லித்தரவும் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ நான் இதில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆன்லைனில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு சொல்ல பார்த்தீங்களா, அது எல்லாமே என்னுடைய இந்தியன் பேங்க்கில் தான் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் பேங்க் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா 19,500 போட்டிருக்காங்க. இந்த எல்லா அமௌண்ட்டுமே நான் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் மூலயமா ஏர்ன் பண்ணது தான். இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண அமௌண்ட் மேலே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 21,200 ரூபாய் நான் இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு மாசமாக தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ரெகுலராக கூட யூஸ் பண்ணல, பட் அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கிராட்ச் கார்டை கொடுப்பாங்க. டோட்டலாக அமௌண்ட்டாக கொடுக்காம இந்த மாதிரி ஸ்கிராட்ச் கார்டை கொடுப்பாங்க. அந்த ஸ்கிராட்ச் கார்டை நம்ம டச் பண்ணி அதை இந்த மாதிரி தேய்க்கும் போது அதை ஸ்கிராட்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 200 ரூபாய் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு ஒர்க் பண்ண இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிராட்ச் கார்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஸ்கிராட்ச் கார்டில் மினிமம் 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1000 ரூபாய் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்கிராட்ச் கார்டை வர வச்சு அதை தேய்க்கிறது மூலயமா அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் இருந்துச்சு. நான் ஏர்ன் பண்ண வச்ச எல்லா ஸ்கிராட்ச் கார்டும் அப்படியே உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஸ்கிராட்ச் பண்ணி பார்த்தது உடனே பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாயா மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து இங்கே கிரெடிட் ஆயிடுது. டேரக்டாக நான் பேங்க்குக்கே அமைச்சிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிற ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஈஸி, அதாவது உங்கள் ஃபோனுக்கு ஈஸி பண்ணுறதுனால இந்த அப்ளிகேஷன் மூலயமாவே பண்ணிக்க முடியும். உங்கள் டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி, அதாவது வீட்டோட கரண்ட் பில் கூட இந்த அப்ளிகேஷன் மூலயமாவே பே பண்ணிக்க முடியும். இப்போ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க, மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் மொபைல் ரீசார்ஜ், கரண்ட் பில் இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலயமா ஈஸியாக ஃப்ரீயாகவே கூட பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் ஃப்ரீயாக பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் மூலயமா உங்கள் மொபைல் ஈஸியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பே பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமா எப்படி ஏர்ன் பண்றதுன்னா, இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்றது மூலமா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வந்து நீங்க ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. 100 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நீங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடலாம். இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்புங்களுக்கு, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடலாம். அவங்க ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணவே போதும், உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணால் கூட உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடும். அதுவே 100 பேருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஈஸி பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு கரண்ட் பில்லை பே பண்ணிக்கலாம். இல்லை டிடிஹெச், அதாவது சன் டைரக்ட் இந்த மாதிரி டிடிஹெச் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கோடி கணக்கில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்தியாவிலே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி நீங்களும் கூட ஒரு சிலர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஆப்ஷனை ஒரு சிலர் தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் எப்படி இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படி, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே ரெட் கலர் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு அப்புறம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன் புரியலனாலோ, இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. இப்போ அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணதும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும். இதே மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட்டில் போகும். அங்கே டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலான அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேர் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் பேங்க்கில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணதும் ஓடிபி வரும். அதை கரெக்டாக என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா நீங்கள் இதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டோ எடுக்கணும்னாலோ இல்லைன்னா இது மூலயமா ரீசார்ஜ் பண்ணிக்கணும், கரண்ட் பில்லெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் மூலயமா பே பண்ணிக்கணும், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் எத்தனாவது சிம்மில் இருக்கும், ஃபர்ஸ்ட் சிம்மில் இருக்கா செகண்ட் சிம்மில் இருக்குதா செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் லோட் ஆகும். லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதை காட்டும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 டிஜிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன என்டர் பண்ணணும்னா உங்கள் ஏடிஎம் கார்டு கையில் இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஏடிஎம் கார்டில் 16 நம்பர் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக இருக்கிற 6 நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா MMYY அப்படின்னு இருக்கும். அதில் உங்கள் ஏடிஎம் கார்டில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற எக்ஸ்பிரி டேட்டையும் எக்ஸ்பிரி இயரையும் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக இதே எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஓடிபி பார்த்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு கீழே 2வது பாக்ஸில் செட் UPI பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை கரண்ட் பில் பே பண்ணுறதுக்கோ ஒரு செக்யூரிட்டி வேணுன்றதுக்காக ஒரு பின்னை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பின் அப்படி இல்லைன்னா 6 பின்னை அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பின்னை நீங்கள் சீக்ரெட் கோடாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதாவது இந்த அப்ளிகேஷனில் சேவ் ஆகிடும். இனிமேல் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலயமா மொபைலுக்கு ஈஸி பண்ணிக்க முடியும், கரண்ட் பில் பே பண்ணிக்க முடியும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை கூட டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன்லேயே செக் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன் ஏர்ன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணதான் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சது கீழே பார்த்தீங்கன்னா வியூ ரிவார்டுன்னு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு உடனே இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதில் கிரெடிட் ஆகிடும். இதை நீங்கள் ஈஸி பண்ணிக்கலாம், பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்து பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம இன்ஸ்டால் பண்ணி இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலோ ஏதாவது ஆப்ஷன் புரியலனாலோ இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையோ மறக்காம பதிவு செய்யுங்க. நன்றி.